வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் கருடன். இந்த படம் மே 31 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரகனி, ரோஷினி ஹரிப்பிரியன் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு துரை செந்தில்குமார். இந்த படத்தோட கதை தேனி மாவட்டத்தில் இருக்கிற கோமன்ற ஊர்ல உள்ள கோயிலுக்கு சொந்தமான சென்னையில உள்ள ஒரு இடத்த ஒரு மினிஸ்டர் ஆட்டையை போட ட்ரை பண்றதுனால அந்த ஊர்ல உள்ள ஆதி, கருணா, சொக்கன்ற 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையை தலைகீழா மாறுறது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்துருது. இப்போ அவங்க 3 பேர்த்தோட நிலைமை என்னாச்சு, அந்த கோயிலோட இடம் யாருக்கு சொந்தமாச்சு, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. நம்ம எத்தனையோ கிராம கதையம்சம் உள்ள படங்கள் பார்த்துருக்குறோம். அதுலேயும் நண்பர்கள் துரோகிகளா மாறுற கதையம்சம் உள்ள படங்கள் பல பார்த்துருக்குறோம். இந்த படமும் அதே கதையம்சங்கள் உள்ள படம் தான். ஆனா இந்த படத்துல நமக்கு எதுவுமே ரிப்பீட்டேட்டிவா தெரியல. அந்த கதையாவும் சரி, அந்த கதையை சொன்ன விதமாவும் சரி, அந்த கதைக்களமாவும் சரி, நமக்கு படம் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, என்னதான் இது நம்ம ஏற்கனவே பார்த்த படங்களோட கதை அம்சமா இருந்தாலும் பட அம்சமா தான் இருக்கு. ஒரு சில பெரிய மனுஷங்க தான் மேல எவனும் குத்தம் சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த படத்தை பார்த்துட்டு யாரும் இந்த இடத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டாங்கன்னு குறை சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த படத்துல உள்ள ஒரு விஷயத்துக்கும் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அந்த இடத்துல எப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட்டுக்குள்ள ஒரு முக்கியமான கேரக்டர் எப்படி வராங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு சாலிட் ரீசன் கொடுத்துருப்பாரு. உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான சீனுக்குள்ள ஒரு கை குழந்தைய கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சீனுக்கு அந்த குழந்தை அவசியமானா இல்லை, ஆனா அந்த குழந்தை இருந்ததுனால அந்த சீன் நமக்கு பார்க்க பயங்கர இன்டென்ஸா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த சீனோட ஆரம்பத்திலேயே ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுதுன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரியே அந்த குழந்தைய அந்த சீனுக்குள்ள கொண்டு வந்ததுக்கான ரீசனும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனா அதுக்கும் ஒரு சாலிடான கன்வின்சிங் ரீசனை கொடுத்து தான் அந்த சீனே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு படத்துல உள்ள ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாரு டைரக்டர் துரை செந்தில்குமார். ஒருத்தனுக்கு பிரச்சனை எப்படி வேணா எங்கிருந்து வேணா வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இந்த படத்துல சென்னையில உள்ள ஒரு இடத்துனால 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையே மாறிடுது. அது மட்டும் இல்லாம மண்ணு, பெண்ணு, பொண்ணுன்னு இந்த 3 விஷயங்கள்னால அவங்களுக்குள்ள ஏற்படுற ஏற்றத்தாழ்வு, அதனால வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, கடைசியில நண்பர்கள் துரோகிகளா மாறுறதுன்னு இப்படி இது எல்லாமே ரொம்ப யதார்த்தமா நடந்துச்சு. குறிப்பா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கதை மேலையும் அந்த கேரக்டர்ஸ் மேலையும் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு அவங்களோட அந்த நரேஷன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டயலாக்ஸ்லாம் ரொம்ப இயல்பா இருக்கும். அவங்களோட அந்த ஸ்லாங்கு, அவங்க பயன்படுத்துற ஒரு சில வார்த்தைகள், இது எல்லாமே பார்க்க ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையை பற்றியும் அந்த கேரக்டர்ஸை பற்றியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து அதில் ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை ஹைலைட் பண்ணியும் காமிச்சு, என்னதான் இது ஒரு சீரியஸ் எமோஷனல் ட்ராமாவாக இருந்தாலும் அங்கங்கே சின்ன சின்ன ஃபன் எலிமெண்ட்ஸ் மூலமாக நம்மளை சிரிக்கவும் வச்சு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு 20 நிமிஷம் நம்ம சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை செம்ம என்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் கொடுத்துருந்தாங்க. அதுவே செகண்ட் ஹாஃப் முழுக்க எமோஷனலாகவும் பயங்கர இன்டென்ஸாகவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கதையோட ஒரு சில டேர்னிங் மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் வர மாஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு சினிமேட்டிக்காக ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு நம்ம படத்து கூட கனெக்ட் ஆகிருப்போம். ஓவராலாக ஸ்க்ரீன் பிளேல மட்டும் இல்லை, படத்துலேயே குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் பெருசாக இல்லை. மேபி ஒரு சிலருக்கு வயலன்ஸ் குறையா தெரியலாம், ஆனால் அதுவுமே கதைக்கு தேவையான அளவுக்கு இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஒரு ஃப்ரேமும் செம்மையாக இருந்துச்சு. குறிப்பாக ஒரு சில முக்கியமான சீன்ஸை சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருந்ததுனால நம்மளால் அந்த சீனில் உள்ள பதட்டத்தை உணர முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்சஸோட விஷுவல்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்லையும் கிளைமேக்ஸ்லையும் வர ஒரு ஷாட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸ் கேட்கறத விட விஷுவலாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அதை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அடி பிரிச்சுட்டாப்ல இவன். அதே மாதிரியே ஒரு சில எமோஷனல் மொமெண்ட்ஸ்ல நம்ம கண் கலங்குறதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் பங்கு இருக்கு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் ஆதி அண்ட் கருணாவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், சொக்கன் கருணா மேல வச்சிருக்கிற விசுவாசமா இருக்கட்டும், அவங்க 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், அவங்க 3 பேர்த்தோட பாண்டிங்கா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் மூலமா நமக்கு டிரைவ் த்ரூ பண்றதா இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், எல்லாமே தரமா இருக்கும். குறிப்பா படத்துல உள்ள எல்லா கேரக்டர்ஸையுமே நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங்வே சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா இருந்துச்சு. எமோஷனல் சீக்வன்சஸ்லையும் சரி, காமெடி சீக்வன்சஸ்லையும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க அவ்வளவு இயல்பா இருக்கும். அதுவும் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பிரிச்சு விட்டாப்ல. எப்படி விடுதலையில ஒரு கதையின் நாயகனா நமக்கு தெரிஞ்சாரோ, அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கதாநாயகனா நமக்கு தெரிகிறாரு. இந்த சுந்தரபாண்டியன் படத்துல சூரிய ஒரு டைலாக் சொல்லியிருப்பாப்ல, நம்ம ஏதாவது ஒரு ஆங்கிள் ஒரு பொண்ணுக்கு பார்க்க அஜித் குமார் மாதிரி இருப்போம், அதை அப்படியே லாக் பண்ணி போய்கிட்டே இருக்கணும்னு. அந்த மாதிரி இந்த படம் பார்த்த ஒருத்தருக்கும் சூரி ஒரு தரமான பெர்ஃபார்மர்னு தெரிய வரும். அதை அவர் அப்படியே லாக் பண்ணி டிராவல் பண்ணா அவருக்கு பெரிய சக்சஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவரை மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாகவும் இருப்பாரு. அதே மாதிரியே சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரகனி, ரோஷினின்னு படத்தில் நடிச்சிருக்கிற ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸுமே தரமா இருக்கும். முக்கியமா சசிகுமார், உன்னி முகுந்தன் மாதிரியான ஹீரோஸ்லாம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈகோ பார்க்காம அந்தந்த கேரக்டர்ஸ்ல நடிச்சதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு.
மொத்தத்துல இந்த கருடன் மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு தரமான படைப்பும் சூரின்ற ஒரு தரமான பெர்ஃபார்மரும் கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா போட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா அட்ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.